வாசகர்களே! நீலாதேவி ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை தீண்டாத பொழுதுகள். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தட்டி விடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. பொதுமக்களின் கூட்டம் அந்த பந்தல் முழுதும் இருந்தது. அங்கே பல இளைஞர்கள், பெரியவர்கள், மாணவர்கள், மாணவிகள் அனைவரும் அமர்ந்திருந்தனர். அந்த விழா பெண்களுக்கானது. தன் துன்பத்தையும் சோகங்களையும் காயங்களையும் வெற்றி படிகட்டாக மாற்றிய பெண்களுக்கு விருது வழங்கும் விழா. நடுவராக அந்த விழாவை வடிவமைத்தவர், அதை செயல்படுத்தியவர் மட்டுமில்லாமல் இதற்கு காசு கொடுத்தவர் என்று ஆண்கள் சமூகம் அமர்ந்திருக்க, நடுநாயகமாக பெண் அமர்ந்திருந்தாள். தமிழ்நாட்டின் கலாச்சாரமான சாதாரண காட்டன் புடவையில் கழுத்தில் சின்ன செயின், அவ்வளவுதான் அவளுடைய அணிகலன். தலையை விரித்துவிட்டு பார்வையை கூர்மையாய் வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள் 25 வயதான பாவை மலர். தமிழ்நாட்டில் அவளுடைய ஹோட்டல் தான் எங்கும் இருக்கிறது. அவளுடைய அம்மா ஆரம்பித்தது, அதை பாடுபட்டு உயர்த்தி இருந்தாள். அவளுடைய ஓட்டலுக்கென்று தமிழ்நாட்டில் மிகுந்த மதிப்புண்டு. அப்படி தனக்கென்று ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்கி இருக்கிறாள். விழா ஆரம்பமானது. சிறந்த பெண் தொழிலதிபர் என்னும் விருதை அவள் கொடுத்தாள். ஒரு 4 வருடத்திற்கு முன் இதே இடத்தில் அவள் இந்த விருதை வாங்கினாள். இப்பொழுது அந்த இடத்தில், விருதை வழங்கும் இடத்தில் அவள் இருக்கிறாள். தகுதியுடைய அனைத்து பெண்களுக்கும் விருது கொடுக்கப்பட்டது. அவளை பேச அழைத்தனர். மரியாதையோடு வணக்கம் வைத்துவிட்டு தன் உரையை தொடர்ந்தாள். இங்கே விருது வாங்கிய அனைத்து பெண்களுக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். நீங்க எல்லாம் உங்க வாழ்க்கையில இன்னும் சாதிக்கணும். இந்த இடத்துக்கு வர எனக்கு 4 வருஷம் ஆச்சு. ஒரு பெண் தொழிலதிபர் இல்ல, சாதாரண வேலை செஞ்சாலே இந்த ஊர் உலகம் எல்லாம் உங்க வளர்ச்சியை தடுக்க 100 முட்டுக்கட்டைகளை போடும். அதிலிருந்து நீங்க தாண்டி வரணும். பெண்களின் நிலை வீட்டில் சமையல் செய்வது மட்டுமில்ல, அதையெல்லாம் தாண்டி நீங்க யாருன்றத முடிவு செய்யணும். ஒரு ஆண் எல்லா பொறுப்புல இருந்தும் விலகிடலாம். அவரை இந்த சமூகம் 2 நாள் திட்டும், 3வது நாள் விலகி சென்றிடும். ஆனா ஒரு பெண் ஒரு செயல்ல இருந்து விலகிட்டா, அவளை பார்க்கும் போதெல்லாம் குத்திக்கிட்டே இருக்கும். இந்த குத்தல் வார்த்தைகளை நீங்க உங்களுக்கான புகழ்ச்சி வார்த்தையா மாத்துங்க. என் அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, ஒரு பெண் எப்பவும் தன்னை தொலைச்சே உடன் இருப்பவங்கள வெளிக்கொண்டு வருவான்னு. அப்படி இல்லாம அவங்களோட சேர்ந்து நீங்களும் வெளியே வரணும். இந்த வாய்ப்பு தந்ததற்கு நன்றி. அவள் சென்று இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். விழா முடிந்து செல்லும் நேரம் கூட்டத்தில் ஒருவன் கூறிக்கொண்டிருந்தான். இந்த அம்மாக்கு என்ன, வீட்ல அப்பா இல்ல, ஆத்தா இல்ல. நம்ம வீட்ல அப்படியா? குடும்பம் இருக்கே, அதை யாரு பாப்பாங்க? பெருசா சொல்ல வந்துட்டா என்று அவன் கூற, பாவை மலர் அவன் முன் நின்றாள். என்ன சொன்னீங்க? எதுவும் சொல்லல மேம். உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதியான ஆண் இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான். ஏன், உன் அப்பா அம்மா தானே, உன்னால ஒரு 2 மணி நேரம் பாத்துக்க முடியாதா? அதை விட ஏன், உன் பசங்க தானே, ஒரு 2 மணி நேரம் அவங்களோட இருக்க முடியாதா? இங்க பெண்கள் கேட்பது நாட்கள் இல்ல, நேரம்தான். ஒரு நாள்ல 3 மணி நேரம் தனக்குன்னு கிடைச்சா போதும். அதுல ஏதாவது என்னால சாதிக்க முடியுமான்னு தான் பாக்குறாங்க. உன்ன மாதிரி மத்தவங்கள மட்டம் தட்டுறது இல்ல. இதுக்கு மேல இப்படி பேசுறத நான் பார்த்தேன், அவ்வளவுதான். அவள் அங்கிருந்து நகர்ந்தாள். இதே பாவை மலர் ஒரு 4 வருடத்திற்கு முன் இப்படி ஒரு தைரியத்தில் இல்லை. அப்பொழுது அவன்தான் அவளுடைய உலகம். அவனையே நவகிரக கோவிலை சுற்றுவது போல் சுற்றி வருவாள். இன்று அதெல்லாம் இல்லை. மனம் அந்த நினைவை நினைத்து பார்க்க கூட விரும்பவில்லை. ஏன் அந்த அளவு கசந்த நினைவா? இதற்கு பதில் எல்லாம் அவளுக்குதானே தெரியும். விபி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி எம்டி என்று பெயர் பொறிக்கப்பட்ட அறையில் தங்க நிறத்தில் விஜயேந்திர சக்கரவர்த்தி என்று பொறிக்கப்பட்டிருந்தது. 50 வயது மதிக்கத்தக்கவர். ஆனால் அவருடைய வேலை செய்யும் திறனும் வேகமும் இன்னும் குறையவில்லை. மே கமின் சார்? எஸ், உள்ள வாங்க. சார், இது நீங்க சைன் பண்ண வேண்டிய ஃபைல். மீதி பாஸ் சைன் பண்ண வேண்டியது சார். இதை ஏன் இங்க வைக்கிற? அவனோட கேபின்ல வைக்கலாமே. சார், அங்க நாங்க போக கூடாது. ஓகே, புரியுது. நீ வச்சுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். அவர் போனில் அழைப்பு விடுத்தார். அழைப்பு ஏற்கப்பட்டிருந்தது. வருண், அவன் எங்க? அப்பா, அவன் வந்தா அழைச்சிட்டு வர போறேன். நீங்களும் கடந்த 5 மாசமா அவனை அழைச்சிட்டு வர சொல்லி என்ன ஏர்போர்ட்டுக்கு அனுப்புறீங்க. ஆனா அவன் வந்த பாடில்லையே. சரிடா, சிவி உன் நண்பன் தானே, தலையில 2 போட்டு அழைச்சிட்டு வாடா. ஏது, நான் அவனை தலையில போட்டு அழைச்சிட்டு வரணுமா? நீங்க வேற காலையிலே காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அசந்தா அவன் என்ன போட்டு தள்ளிட்டு வந்துடுவான். சரிடா, ரொம்ப பேசாத. ஆமா, தருண் எங்க?
அவனா ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஹார்ட் ஆபரேஷன் இருக்குப்பா. ஓகே, நான் தான் மறந்துட்டேன். சரி நீங்க ஃபோன வைங்க. ஃப்ளைட் வந்துருச்சு. நான் அவன் இருக்கானான்னு பார்த்து அழைச்சிட்டு வரேன். ஓகேடா என்றவர் அழைப்பை துண்டித்தார். அத்தியாயம் 2. ஏர்போர்ட்டில் அவனுக்காக கையில் பூங்கொத்தோடு நின்றிருந்தாள். 3 வருட காதல். காதலித்து கரம் பிடிக்க வேண்டியவன் வேலைக்காக வெளிநாடு சென்று 1 வருடம் கழித்து இன்றுதான் திரும்பி வருகிறான். அவனுக்காக அழகிய சிவப்பு நிற ரோஜாக்கள் இருக்கும் பூங்கொத்தை கையில் வைத்தபடி நின்றிருந்தாள். ஃப்ளைட் வந்துவிட்டது. ஒவ்வொருவராக வெளியே வந்தனர். தன்னவன் வருகைக்காக காத்திருந்தாள். 3 வருட காதல், 1 வருட பிரிவு என்று அவள் மனம் அழலாமா இல்லை சிரிக்கலாமா என்று நினைக்க, அவள் முன்னே அவளுடைய ஆசை காதலன் வந்தான். பெண்ணவள் கண்ணில் சந்தோஷம் அவனை கட்டி அணைக்க துடித்தது இதயம். அந்த பூங்கொத்தை எடுத்துக்கொண்டு அவன் அருகே சென்றாள். அவளை பார்த்தவுடன் அவனும் சந்தோஷத்தில் இருப்பான் என்று நினைத்தாள். ஆனால் அவனோ திருடன் மறைக்கும் தங்க நகை போல் அந்த 6 அடி அழகிய பெண்ணை தன் பின்னே மறைத்து வைத்திருந்தான். ராஜேஷ், இது யாரு? இவ என்னோட மனைவி. அந்த வார்த்தையை கேட்டு அவளுக்கு அதிர்ச்சி. இப்பொழுது மனம் சண்டை போடவில்லை. கண்ணீர் தானாக வந்தது. அதற்கு காரணமான அவனோ அவளை அங்கே இருந்த காஃபி ஷாப் அழைத்து வந்தான். அவளுக்கு அதுவரை தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, யாருடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எதுவும் தெரியவில்லை. அவனோ சுட சுட காஃபியை ஆர்டர் செய்துவிட்டு பேசத் தொடங்கினான். இங்க பாரு பாவை, இது என்னோட மனைவி. எப்படி ராஜேஷ்? எப்படின்னா, எனக்கு இவள பிடிச்சிருந்தது. அப்ப என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னது? அப்ப சொன்னேன், உன்கிட்ட இந்த அழக தவிர வேற என்ன இருக்கு? பணம் இருக்கா? இல்ல நல்ல ஃபேமிலி இருக்கா? இதுல எதுவுமே உன்கிட்ட இல்ல. அதெல்லாம் என்கிட்ட இல்லன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமே. அப்புறம் ஏன் இந்த 3 வருஷம் லவ்? அப்புறம் இந்த 1 வருஷ காத்திருப்பு எல்லாம்? எல்லாம் உனக்காக தான். அந்த வயசுல உன்ன லவ் பண்றேன்னு சொன்னது ஒரு பில்டப் தான். காலேஜ்ல நீ தான் அழகி, அதான். மத்தபடி வேற என்ன இருக்கு உன்கிட்ட? அப்ப நீ என்ன ஆழமா விரும்பல. என்னோட அழகு இதுக்கு தான் என் பின்னாடி சுத்துனியா? ஆமா. ஆனா உன்னையும் சும்மா சொல்லக்கூடாது. நீ நல்லா தான் பாத்துக்கிட்ட. ராஜேஷ், நான் உன் மேல எவ்ளோ அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? தெரியும். அந்த அன்ப மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இங்க பணம் வேண்டாமா? உன்கிட்ட எல்லாம் இருக்கு. ஆனா பணம், அப்புறம் நல்ல ஃபேமிலி இல்லையே. நான் நல்லா தானே இருக்கேன். என்கிட்ட என்ன ஒழுக்கம் இல்லாமலா இருக்கேன்? நீ மட்டும் நல்லா இருந்தா போதுமா? இந்த காலத்துல நல்ல மனசு மட்டும் இல்ல, பணமும் வேணும். அப்படி பாக்கும்போது உன்ன விட அவ எனக்கு செட் ஆனா. அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்ப என்னோட நிலை? நீ இருக்க அழகுக்கு உன்னை கல்யாணம் பண்ற அளவுக்கு நல்ல உள்ளம் படைச்ச தியாகி கிடைப்பான். அவன கல்யாணம் பண்ணிக்கோ. இப்ப நான் போயிட்டு வரேன். இதயமே இல்லாத அவன் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான். அவளுக்கு தான் என்ன செய்வதென்று தெரியவில்லை. சிறு வயதில் தந்தை சரியில்லை என்று தாய் தனியாக அழைத்து வந்து விட்டாள். 15 வருடம் ஹாஸ்டல் வாசம். அங்கே அன்பு இருக்கும், ஆனால் வெளி உலகத்தின் வாசனை இருக்காது. எல்லோருடைய அன்பு இருந்தாலும் தனக்கென்று கிடைக்க வேண்டிய தாய் தந்தை அன்பில் இருவரின் அன்பும் இல்லாத விடுதி வாழ்க்கை. வெளிக்காற்றை சுவாசிக்க ஆரம்பித்த 18 வயது பெண்ணிற்கு திடீரென்று ஒருவன் வந்து அன்பையும் அக்கறையும் காட்டி அவளை காதல் என்னும் வலையில் விழ வைத்து பாசத்திற்கு ஏங்கும் அவளிடம், நான் இருக்கிறேன், உன்னை தேவதை போல் தரையில் நடக்க விடாமல் கையில் ஏந்திக் கொள்கிறேன் என்று வசனமெல்லாம் பேசி அவள் அன்பு மனதை கவர்ந்துவிட்டு திடீரென்று அந்த வசனம் இல்லை, அந்த அன்பு இல்லை, நீ ஒரு தாழ்த்தப்பட்டவள், பணம் இல்லாதவள், நீ இந்த அன்பிலிருந்து ஒதுக்கப்படுகிறாய், உன் தந்தை இல்லாததால் நீ காதலிக்க தகுதியற்றவள் என்று 4 வருடம் கழித்து வந்து கூறினால் அந்த இதயம் என்ன செய்யும்? குழந்தை போன்ற இதயம் பல கனவு கோட்டையை கட்டி அதில் ராணி ராஜாவாக கற்பனை செய்து வாழ்க்கையை தொடங்கிய பிறகு, இதெல்லாம் நடக்காது, உன் கனவு மாளிகையை இடித்துவிடு, இனி நீ என் இதயத்தில் இல்லை, நான் உனக்கு சொந்தமானவன் இல்லை என்று சொன்னால் அவளால் என்ன செய்ய முடியும்? 21 வயதுதான் ஆகிறது. இந்த நேரத்தில் அவள் மனதில் விழுந்த பலத்த அடி. இனி யார் சரி செய்வார்கள்? தன் அன்பு ஏற்கப்படாத ஒன்று. இத்தனை நாட்கள் அவன் என்மேல் உண்மையான அன்பை காட்டவில்லை. நான் இப்போது ஏமாந்து விட்டேன். யார் என் உலகம், யார் என் வாழ்க்கை என்று நினைத்திருந்தேனோ அவனே என்னை ஏமாற்றி விட்டான். இனி இந்த உலகில் வாழ்ந்து என்ன பயன்? வாழ்வில் எல்லா இடத்திலும் ஒதுக்கம். பணம்தான் ஒருவரின் அன்பையும் காதலையும் ஏற்றுக்கொள்ள வைக்குமா? அப்போ என் அம்மா கூறிய உண்மை அன்பு, பாசம் இதெல்லாம் வெறும் பொய்யா? நான் இன்று ஏமாந்து விட்டேன். இனி வாழ முடியாது. இன்னொருவன் வந்தாலும் அவனும் இதை காரணம் சொல்லி என்னை ஒதுக்கி விடுவான். நான் வாழவே தகுதியற்றவள்.
ஆ! ஓஹோ! மலர், ஏய் மலர்! ஆழ்ந்த யோசனையில் இருந்த அவளின் தோள்களை உலுக்கினாள் மித்ரா. மெல்ல கண் திறந்தாள். என்னடி ஏதோ யோசனையில இருக்க? ஒண்ணுமில்ல. சரி, இந்தா ஹோட்டல் ரிப்போர்ட் வந்திருக்கு பாரு. ம். சின்ன இதழ் சிரிப்போடு அதை வாங்கிக் கொண்டு வேலையில் கவனம் செலுத்தினாள் பாவை மலர். அத்தியாயம் 3. ம். சின்ன இதழ் சிரிப்போடு அதை வாங்கிக் கொண்டு வேலையில் கவனம் செலுத்தினாள் பாவை மலர். அவளுடைய வேலைகளை முடித்துவிட்டு மீண்டும் அந்த நினைவில் மூழ்கினாள். நான் வாழவே தகுதியற்றவள். ஆ! ஓஹோ! என்று கத்தியவள் வலியில் தன்னிலை உணராமல் இந்த ரோட்டில் நடந்து சென்றாள். அவள் ஒரு பைத்தியக்காரி போல் தன் கையை மடக்கி அங்கே இருந்த சுவற்றில் குத்தினாள். அவள் மனதில் இருந்த காயம் நொடிக்கு நொடி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த வயது முதல் காதல் தோல்வியை ஏற்க மறுத்தது. பெண்ணவள் அழுகையோடு வீட்டிற்கு வர, அங்கே வாசலில் அவளுக்கு தெரிந்த பெண்கள் நின்றிருந்தனர். அவளுக்கு இப்பொழுது மனம் அடித்துக் கொண்டது. மலர் உள்ளே வர, அங்கே அவளுடைய அன்னை பேச்சு மூச்சு இல்லாமல் மாலைகள் போடப்பட்டு நடுக்கூடத்தில் படுத்திருந்தாள். அவளுக்கு தெரிந்து விட்டது தன் அன்னை எழமாட்டாள் என்று. அம்மா! பாப்பா, சாதாரண வலின்னு தான் மருத்துவமனைக்கு போனோம். ஆனா அம்மாக்கு நெஞ்சு வலி அதிகமாகி இறந்துட்டாங்கடா. தன் அன்னையிடம் வேலை செய்த பெண் வந்து கூறினாள். அவளுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அம்மா என்ன பாரும்மா! அம்மா! பாப்பா, உங்க அப்பா கிட்ட சொல்லல? வேணாம். என் அம்மாக்கு நான் மட்டும் தான் உறவு. யாரும் வரக்கூடாது. அம்மா, அம்மா எந்திரி. என்ன விட்டு போக மாட்டேன்னு தானே சொன்னேன். ஏன் இப்ப போன? அம்மா எந்திரி. அங்கே படுத்திருந்த அவளின் அம்மாவை போட்டு உலுக்கினாள். அவளுடைய அன்னை சித்ரா தைரியம் மிக்கவள். தன் பிள்ளைக்காக கடும் பாடுபட்டவள். சித்ரா அவளுக்கென்று ஒரு ஹோட்டலை உருவாக்கினாள். அது இப்பொழுது மிகவும் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. இறுதி மரியாதை செலுத்த அனைவரும் வந்தனர். மலர் அங்கே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தன் அன்னையை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். பாப்பா, எவ்வளவு நேரம் இப்படியே இருப்ப? ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும்ல? இல்ல, என் அம்மா. பாப்பா, தூக்கிட்டு போகணும்டா. அக்கா, என் அம்மா, நான் அவங்கள எங்கேயும் விட மாட்டேன். பாப்பா, எவ்வளவு நேரம் இப்படியே இருக்க முடியும்? அக்கா, அம்மாக்கு எதுவும் இல்ல. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்து எங்கடி போன கழுத, கையில என்ன காயம்னு என்ன திட்டுவாங்க பாருங்க. பாப்பா, அம்மா வரமாட்டாங்கடி. இல்ல, அம்மா வருவாங்க. நீங்க வேணும்னா பாருங்க. அம்மா, அம்மா எந்திரி. இங்க பாரு, எல்லாரும் என்ன பைத்தியம் மாரி பாக்குறாங்க. மலர், அம்மா நோ மோர். புரிஞ்சுக்கோடி. ஹேய் மித்ரா, நீ கூட வா. அம்மா தூங்கிட்டு தானே இருக்காங்க. திரும்பி எழுந்து வருவாங்க. மலர், அவங்க வரமாட்டாங்க. எழுந்துருடி. இல்ல, அம்மா வருவாங்க. அம்மா எந்திரி, எந்திரி என்று சித்ராவை போட்டு உலுக்கியவள் அப்படியே மயங்கி விழுந்தாள். அவள் கண்ணில் நீர் துளிர்விட்டது. ஏய் மலர்! அவள் தோளில் கை வைத்தாள் மித்ரா. என்ன பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சா? ஆமாம் என்பது போல் தலையசைத்தவள் எதிரே இருந்த தன் அன்னையின் புகைப்படத்தை பார்த்தாள். மலர், பழச மறடி. எதையுமே மறக்க கூடாதுடி. மறந்துட்டா நான் பழையபடி மாறிடுவேன். இனியும் ஏமாற்றத்தை என்னால தாங்க முடியாது. மலர், ஏன் ஒருத்தன் ஏமாத்திட்டா உலகமே அப்படிதான் இருக்குமா என்ன? ஆமா, இந்த உலகத்துல பணம் மட்டும்தான் எல்லாருடைய நிலையையும் முடிவு பண்ணும். இப்ப என்கிட்ட பணம் இருக்கு. பேர், புகழ் எல்லாமே இருக்கு. அதனாலதான் என்ன சுத்தி பணக்கார வர்க்கம் சுத்திட்டு வருது. அப்படி இல்ல மலர். ஒருவேளை உன்ன மட்டும் விரும்புற ஒருத்தர் கிடைக்கலாம். மித்ரா, இதுக்கு மேல இத பத்தி பேசாத. ஆமா, நம்ம புது ஹோட்டல் வேலை எப்படி போகுது? நல்லா போகுது. சரி, புதுசா வேலைக்கு ஆட்கள் எடுத்துட்டியா? ம். அதெல்லாம் நாளைக்கு நான் பார்க்கணும். நீ நாளைக்கு புது ஹோட்டலுக்கு வந்துடு. சரியா? ஓகே, 2 பேரும் சேர்ந்தே போகலாம். ம். இருவரும் தங்களின் அடுத்த வேலையை பார்த்தனர். இரவு நடுராத்திரியில் அந்த பச்சை புல்வெளியில் தன் காரை நிறுத்தி வைத்திருந்தான் வருண். அவன் கார் மேல் ஆண்களே சில நேரம் பொறாமை கொள்ளும் அளவுக்கு ஓர் ஆணழகன் தன் இரு கையை தலைக்கு முட்டு கொடுத்து படுத்திருந்தான். அவன் எதிரே இருவர் மண்டியிட்டபடி அமர்ந்திருந்தனர். அவர்களின் முகத்தில் இரத்த காயம் அதிகமாக இருந்தது. சார், நாங்க இடம் தெரியாம வந்துட்டோம். எங்கள விட்டுடுங்க. டேய் எருமைகளா! வரத்துக்கு முன்னாடி யோசிக்கணும். வந்த பிறகு யோசிக்கிற? தருண் தான் கையில் இருந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். சார், ஏதோ தெரியாம வந்துட்டோம். டேய் வருண், இவனுங்க புலம்பல் வேற. முதல்ல போட்டு தள்ளுடா. சும்மா கெஞ்சிக்கிட்டே இருக்கானுங்க. அவன் கூற அடுத்த நொடி இருவரையும் துப்பாக்கியால் சுட்டுத் தள்ளினான். 6 அடி ஆடவன், அழகன். அவனைப் போலவே அவன் கேசம் அடங்காது. முகத்தில் நண்பர்களோடு இருக்கும்போது மட்டும் எட்டிப் பார்க்கும் புன்னகை. கூரிய விழிகள், கழுத்தில் தங்கச் செயின், கையில் தங்க காப்பு,
நார்மல் ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட் அவ்வளவுதான். அவனுடைய பெயர் சிவி விபீஷ்ண சக்கரவர்த்தி. அவன் நிஜ வாழ்விலும் சக்கரவர்த்திதான். வருண், தருண் இருவரும் அவனுடைய உயிர் நண்பர்கள். தருண் இருதய நல மருத்துவர். வருண் நண்பனோடு பிசினஸ் செய்கிறான். இத்தனை நாட்கள் சென்னை வராமல் இன்று வந்தவன் முதல் நாளிலேயே இருவரை போட்டு தள்ளிவிட்டான். சிவி, நேரமாகுது, வீட்டுக்குள்ள போலாண்டா. ஏர்போர்ட்ல இருந்து வந்து நீ இன்னும் வீட்டுக்கு போகல என்று வருண் கூற, போகலாம், ஆனா ஏன் வீட்டுக்கு? சிவி தன் காரில் ஏறிக்கொண்டான். எங்கேயோ போனா சரி என்று தருண், வருண் இருவரும் உள்ளே வந்து அமர்ந்தனர். அத்தியாயம் 4. விபி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி. அந்த கம்பெனி முழுவதும் அவனுடைய வரவிற்காக காத்திருந்தனர். விஜயேந்திர சக்கரவர்த்தி தன் கேபினில் அமர்ந்திருந்தார். அவருக்கே தெரியும் அவர் அங்கே வந்து நின்றால் அவர் பெற்ற மகன் உள்ளே வரமாட்டான் என்று. அதனால் கேபினில் அமர்ந்திருந்தார். சொகுசு கார் வாசல் முன் வந்து நின்றது. சிவி விபீஷ்ணன் இறங்கினான். அவன் பின்னே வருண், தருண் இருவரும் வந்தனர். அங்கே இருந்த ரிசப்ஷனிஸ்ட் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றாள். அதை வாங்கியவன் தன் கூலரை கொஞ்சம் விலக்கி விட்டவன், நான் என்ன எக்ஸிபிஷன் பொருளா? எல்லாம் கூட்டம் கூடி பாத்துட்டு இருக்கீங்க. போங்க, போயிட்டு அவங்க வேலைய பாருங்க. அடுத்த நொடி அனைவரும் சென்று விட்டனர். அவன் கையில் இருந்த ரோஜா பூங்கொத்தை அந்த டேபிளில் வைத்து விட்டு சென்றான். வந்த உடனே ஆரம்பிச்சிட்டான். தருண் கூற, உனக்கு என்னடா ஃபீலிங்கு? நான் தான் ஃபீல் பண்ணணும். நீ கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல் போயிடுவ. ஆனா நான் இங்கதான் இருக்கணும். ஆஹா, நான் தான் அப்பவே சொன்னேன் என் கூட வந்து டாக்டருக்கு படின்னு. ஆனா நீ எங்க என் பேச்ச கேட்ட? இப்ப அனுபவி. வருண், டேய் சிவி கூப்பிட்டான், வா போலாம். தருணை அழைத்து கொண்டு சென்றான். அவன் கேபினில் அமர்ந்திருந்தான். டேய் வருண், ஃபைலுங்க. இரு எடுத்து தரேன் என்றவன் அந்த ஃபைலை எடுத்து அவனிடம் கொடுத்தான். சிவி, அப்பா இங்கதான் இருக்காரு, போய் பாத்துட்டு வாயேண்டா. தருண் கூற, அவனை ஆழ பார்த்தவன், எனக்கு யாரையும் பார்க்க நேரம் இல்ல. ஓகே, அப்ப நான் ஹாஸ்பிட்டல் போறேன். எதுக்கு? டேய், எனக்கு ஹாஸ்பிட்டல் பொறுப்பு கொடுத்திருக்க, மறந்துட்டியா? நான் உன் கூடவே இருந்தா யார ஹாஸ்பிட்டல்ல பாக்கறது சொல்லு? உன் பேச்சு நல்லா இருக்கு, பட் போகாத. நாம கொஞ்சம் வெளிய போகணும். இப்பதானே ஆபீஸ் வந்த, அதுக்குள்ள எங்கடா போக போற? 2 பேரும் காரணம் தெரிஞ்சாதான் வருவீங்களா என்ன? அதெல்லாம் இல்ல சிவி. ஆனா இன்னைக்கு ஒரு ஹோட்டல் ஓனர் மீட்டிங் இருக்குடா. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட அப்பாயின்மெண்ட் வாங்கினோம்டா. அவங்கள நாளைக்கு வர சொல்லு. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுக்கு போறோம். சரியா? சரி. வருண் குரலில் ஸ்ருதியே இல்லாமல் கூற, அதுக்கு முன்னாடி 2 பேரும் போயிட்டு ஆபீஸ் ஸ்டாஃப் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. இருவரும் அங்கிருந்து சென்றனர். சிவி தன் வேலையை முடித்துவிட்டு மீட்டிங் ஹால் வந்தான். பாவை மலர் ஒரு புது வகை உணவின் தரத்தை பார்த்து அதை ருசித்துக் கொண்டிருந்தாள். மலர், சொல்லு மித்ரா. நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் போகணும்டி. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குடி. அப்புறம் இங்க என்ன பண்ற? இன்னும் கிளம்பாம? மித்ரா, இது புது உணவு. நானே ட்ரை பண்ணேன். அதான் அதோட டேஸ்ட் அப்புறம் வாசனை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். சூப்பர் டி. நீ சமைச்சது நல்லா இல்லாம இருக்குமா என்ன? இந்த புகழ்ச்சி வேண்டாம். அக்கா, சொல்லு பாப்பா. இது மாதிரி பண்ணி இன்னைக்கு நைட் டின்னருக்கு வர எல்லாருக்கும் கொடுங்க. கஸ்டமர் நல்லா இருக்குன்னு சொன்னா நாளையில இருந்து நம்ம ஹோட்டல்ல போட ஆரம்பிச்சிடலாம். சரியா? சரி பாப்பா. இந்தாங்க எடுத்துட்டு போங்க. அவள் கூறிய அடுத்த நொடி அங்கிருந்து அனைத்தையும் காலி செய்தனர். மலர், உன் சமையல் டேஸ்ட் எல்லாம் முடிஞ்சுதா? இப்பயாச்சும் கிளம்பி வாடி. ஓகே, வெயிட் பண்ணு, இதோ வரேன். மலர் அங்கிருந்து சென்று விட்டாள். இவ எப்பதான் மாறுவாளோ? மித்ரா தலையில் அடித்துக்கொண்டு சென்றாள். கொஞ்ச நேரத்தில் மலர் ரெடியாகி வந்தாள். மித்ரா, போகலாமா? வா. இருவரும் காரில் வந்து இறங்கினர் அந்த கம்பெனி முன். ஏய் மித்ரா, இங்கயா நம்மள வர சொன்னாங்க? ஆமாண்டி, இங்கதான் வர சொன்னாங்க. ஓகே. இருவரும் உள்ளே வந்தனர். மித்ரா அங்கே இருந்த ரிசப்ஷனிஸ்டிடம் தாங்கள் வந்திருப்பதை கூறினாள். மேம், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சார் ஸ்டாஃப் மீட்டிங்ல இருக்காரு, வந்த உடனே சொல்றேன். ஓகே என்று கூறிவிட்டு மித்ரா அங்கே இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். பாவை மலர் அந்த டேபிளில் இருந்த ஆர்டிகளை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரத்தில் அந்த ரிசப்ஷனிஸ்ட் அழைக்க, மித்ரா அவள் கையில் இருந்த டேப்பை பார்த்து கொண்டே சென்றவள் அவள் பக்கவாட்டில் வந்தவனை பார்க்காமல் தெரியாமல் இடித்து விட்டாள். சாரி சார். அவள் அந்த வார்த்தையை கூறுவதற்குள் மித்ரா கன்னத்தில் அறைந்து விட்டான். பிளடி நான்சென்ஸ். அவளை திட்ட அதற்குள் அவன் கன்னத்தில் அறைந்திருந்தாள் மலர். தன் கன்னத்தில் அறைந்த அவளை பார்த்தான். என்ன பார்வ? உன்னை தெரியாம இடிச்சிட்டா, அதுக்கு இப்படி அடிப்பியா? உன்கிட்ட சாரி கேட்டா, ஆனா நீ ஆணுன்ற திமிர்ல அவளை அடிச்சிட்ட. முதல்ல என்ன நடந்ததுன்னு பாக்கணும். கை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நீட்டக்கூடாது. ஏய் மலர், பரவாயில்ல விடுடி. என்ன பரவாயில்ல?
மேம் நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ரிசப்ஷனிஸ்ட் கூற, யாரா இருந்தா என்ன? நாம என்ன கொடுக்கிறோமோ, அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். மேம் நீங்க தேடி வந்த சார் இவர்தான். அதைக் கேட்டும் மலர் முகத்தில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. அவ்வளவுதானே, ரொம்ப நல்லது. ஏய் மித்ரா வா, போலாம். அவளை இழுத்து சென்றாள் மலர். போகும் அவளையே கண்ணில் கோபத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் சிவி விபீஷ்ணன். தருணும் வருணும் இப்பொழுதுதான் வந்தனர். அத்தியாயம் 5. மலர் நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுடி. என்ன பண்ணிருக்க கூடாது? ஏன்டி அவர் அடிச்ச? பாரு, அந்த கம்பெனி எம்டி அவன்தானா? தெரிஞ்சுதான் அடிச்சேன். என்ன தெரியுமா? எப்படி? ஏய் அந்த ஆர்டிக்கல்ல அவன் போட்டோ அப்புறம் கொஞ்சம் டீடைல்ஸ் இருந்ததுடி. தெரிஞ்சு ஏன்டி அடிச்ச? ஏன்டி உன்னை அடிப்பான் அத பாத்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? இப்ப பாரு அவன் பெரிய ஆள். நம்மள ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவான்? எது வேணாலும் நடக்கலாம்டி. பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லடி. சோ இத்தோட வாயை மூடிட்டு வா. அவன் பண்ணது தப்பு. அதுக்கு ஏய் மித்ரா இப்படிலாம் பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி நான் எதுவும் பேசல விடுடி. மித்ரா போன் சினுங்கியது. அழைப்பை ஏற்றாள். ஹலோ மேம், என்னாச்சு ஏன் பதட்டமா பேசுறீங்க? மேம் நம்ம ஹோட்டலுக்கு உணவுத்துறை செக்கிங் வந்திருக்காங்க. ஓகே நீங்க வேலைய பாருங்க நாங்க வந்துடுறோம். ஏய் மலர் நான் சொன்னேன்ல, இப்ப பாரு அவன அடிச்சு 1 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள நம்ம ஹோட்டலுக்கு உணவுத்துறையில இருந்து செக் பண்ண வந்திருக்காங்க. வரட்டுமேடி, நாம என்ன தப்பா பிசினஸ் பண்றோம்னு நீ இப்படி பயப்படுற? அதுவும் சரிதான். கார் அவளுடைய ஹோட்டலில் வந்து நின்றது. மலர் மித்ரா இருவரும் உள்ளே சென்றனர். அங்கே கஸ்டமர் வேறு இருந்தனர். அங்கே நின்ற அதிகாரிகளை பார்த்தவள், சொல்லுங்க சார், உங்க ஹோட்டல செக் பண்ண வந்திருக்கோம். தாராளமா பண்ணலாம். வாங்க சார். பட் இப்ப கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்கள கவனிக்க வேண்டிய பொறுப்பும் எங்களோட இதுதான். சோ நீங்க உங்க வேலைய பாருங்க. அவர்களை சமையல் அறைக்குள் அழைத்து சென்றாள். அங்கே இன்றைக்கென்று வரப்பட்ட காய்கறி இருந்தது. வெங்காயம், தக்காளி எல்லாம் மூட்டையில் ஒரு பக்கம் இருந்தது. எதுவும் கீழே இல்லை. அதற்கென்று ஒரு தனி பெட்டி இருந்தது. எண்ணெயை கூட செக் செய்தனர். புது எண்ணெய். அதில் எட்டி பார்த்தால் அவர்கள் முகமே தெரியும். அந்த அளவு தெளிவு இருந்தது. வேலை செய்பவர்கள் அனைவரும் பெண்கள். அனைவருக்கும் ஒரு கோட் அப்புறம் தலையில் போட ஒரு கேப் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆமா, இங்க எங்க தட்ட கழுவுவீங்க? சார் நாங்க பிளேட் யூஸ் பண்றது இல்ல. வெறும் பேப்பர் பிளேட் தான். வர கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு என்ன வேணுமோ அத டோக்கன் வாங்கிட்டு பேப்பர் பிளேட்ல தான் தருவாங்க. சாப்பிட்டு அப்படியே குப்பை தொட்டில போட வேண்டியதுதான். இது எப்படி? சார் இதுதான் எங்களுக்கு சுலபம். அதுவும் இல்லாம என் ஹோட்டல்ல வெறும் பெண்கள் மட்டும்தான். கேள்விப்பட்டேன். சித்ரா மெஸ் எல்லாத்திலும் இந்த மாரி இருக்குன்னு. ஆமா சார், நாங்க இந்த ஹோட்டல பெண்களுக்காக ஆரம்பிச்சோம். அது எப்பவும் அப்படியே தான் இருக்கும். எல்லாம் ஓகே. பட் எதுக்கு 2 விதமா சாப்பிடும் இடத்த பிரிச்சு வச்சிருக்கீங்க? சார் ஒரு சிலர் தனிமை விரும்புவாங்க. அவங்களுக்காக அந்த அறை. போதுமா? ஓகே, குட் மேம். உங்க ஹோட்டல நல்லாவே மெயின்டெயின் பண்றீங்க. ஆல் தி பெஸ்ட். அவருடைய இதழ் புன்னகை சிந்தினாலும் கண் அப்பட்டமாக காட்டிக் கொடுத்தது அவனுடைய பயத்தை. போகும் அந்த அதிகாரியை பார்த்த பாவை மலர் தன் அருகே இருந்த தோழியை பார்த்தவள், மித்ரா சூடா 2 காஃபி எடுத்துட்டு வாடி. நம்ம 2ஆம் நம்பர் டேபிளுக்கு. எதுக்குடி? சொன்னத மட்டும் செய்டி. ஓகே என்று மித்ரா சென்று விட, மலர் கடைசியாக இருந்த பிரைவேட் அறை உள்ளே சென்றாள். அது முன்னே 2 கதவு போடப்பட்டிருந்தது. ஹாய்! கையசைத்தவள் அவன் முன்னே வந்து அமர்ந்தாள். எதிரே சிவிதான் அமர்ந்திருந்தான். அவன் அருகே வருண், தருண் இருவரும் அமர்ந்திருந்தனர். என்ன சார், நினைச்சது நடக்கலையா? உங்களோட ஃபீலிங் புரியுது. ஏதோ நினைச்சு என் ஹோட்டலுக்கு ஆள் அனுப்புனீங்க. இப்போ வேற ஒண்ணு நடந்துடுச்சு. அந்த டென்ஷன் தானே? நான் யாருன்னு தெரிஞ்சும் எப்படி என் முன்னாடி இவ்ளோ தைரியமா பேசுற? அதெல்லாம் அப்படிதான். சரி என்ன சாப்பிடுறீங்க? நீ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற. இதுவரை என்கிட்ட யாராவது நெருங்க பயப்படுவாங்க. ஆனா நீ என்ன அடிச்சுட்ட. உன்னை நான் சும்மா விடமாட்டேன். உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. நீங்க முதல்ல பண்ணது தப்பு. முதல்ல ஒருத்தருக்கு தண்டனை தரத்துக்கு முன்னாடி தப்பு யார் மேல இருக்குன்னு பார்க்கணும். எப்ப பாரு ஒரு பெண் மேல தப்பு இருக்கும் அப்படின்னு கை நீட்டக்கூடாது. அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். பட் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ற பேர்ல இப்படி பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. மலர் கதவை திறந்தாள் மித்ரா. அங்கே இருந்த மூவரையும் கேள்வியாக பார்த்தாள். ஏய் மித்ரா என்ன நின்னுட்ட வாடி. அவள் கையில் இருந்த பிளேட்டை வாங்கி வைத்தாள். அதிலிருந்த சூடான காஃபியை எடுத்து அவன் பக்கம் வைத்தாள். மித்ரா நாம இன்னைக்கு புது டிஷ் ட்ரை பண்ணோம் இல்லையா, அதை எடுத்துட்டு வர சொல்லு. என்றாள் மித்ரா. காஃபி எடுத்துக்கோங்க. நீ என்ன ரொம்ப டென்ஷன் படுத்துற. யாரு நானா? ஆமா, என்ன அடிச்சது மட்டும் இல்லாம இப்ப இது வேற. ஹலோ உங்களுக்கு வேண்டாம்னா விடுங்க. அதை விட்டு என் காஃபிய வேஸ்ட் பண்ணாதீங்க என்றவள் காஃபியை குடித்தாள். அதற்குள் அவள் கேட்ட டிஷ் வந்துவிட்டது.
வருண், தருண் இருவருக்கும் அதன் வாசனையே அமிர்தம் மாதிரி இருந்தது. நாக்கில் எச்சில் ஊறியது. "எடுத்துக்கோங்க. இன்னைக்கு தான் செஞ்சது. எனக்கு எதுவும் வேண்டாம். என் கன்னத்துல அடிச்ச உன்ன அடிக்காம விடமாட்டேன்." சிவி வேகமாக எழுந்து சென்றான். வருண், தருண் இருவரும் அந்த உணவையே பார்த்தனர். "வேணுமா?" "ஆமாம்" என்று தலையசைத்தனர். "அட்ரஸ் கொடு, கொரியர் அனுப்பி வைக்கிறேன்" என்று மித்ரா கூற, வருண் போனில் அனுப்புகிறேன் என்று தன் நண்பன் பின்னாடி ஓடிவிட்டான். மலர், மித்ரா இருவரும் ஐஃபை போட்டுக் கொண்டனர். அத்தியாயம் 6. இரவு நேர நிலவு முழுமதியாக வானில் ஊர்வலம் வர, வருண், தருண் இருவரும் டைனிங் டேபிளில் இருந்த உணவு பதார்த்தத்தை பார்த்து கொண்டிருந்தனர். சிவி ஷோஃபாவில் அமர்ந்திருந்தான். "வருண், அவன சாப்பிட கூப்பிடலாமா வேணாமாடா?" "எதுக்கு? டைனிங் டேபிள் பறக்கவாடா?" தருண் கூற, "இருந்தாலும் பரவால்ல, வா போயிட்டு கூப்பிடலாம். சாப்பிடறதுக்கு முன்னாடியே அடி வாங்க நீ ஆசைப்பட்டா, அத நான் தடுக்க மாட்டேன்டா. வா போய் கூப்பிடலாம்." தருண் அவன் அருகே சென்றான். "சிவி." "என்னடா?" "வா சாப்பிடலாம்." "எனக்கு வேண்டாம்." "டேய், காலையில சாப்பிட்டது, வாடா." "உங்க 2 பேருக்கும் எப்படிடா சாப்பாடு இறங்குது?" "வாயால தான்." தருண் கூற, "டேய் லூசு." சிவி தன் நண்பனை மேலும் கீழும் பார்த்தவன், "டேய் தருண், நீ நிஜமாவே ஃபேமஸ் இருதய அறுவை சிகிச்சை மருத்துவர்தானா?" சிவி கேட்க, "ஏன்டா உனக்கு இதுல இவ்ளோ சந்தேகம்? நேத்து கூட எனக்கு பெஸ்ட் இருதய சிகிச்சை நிபுணர்னு பட்டம்லாம் கொடுத்தாங்கடா." "மூஞ்ச பாரு. ஒரு பொண்ணு என்ன அடிச்சிருக்கு. அதுக்கு அவள பழி வாங்காம 2 பேரும் இப்படி சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க." சிவி கோபத்தோடு பேச, இருவரும் ஒரு பெருமூச்சொன்றை விட்டனர். "என்னடா?" "சிவி, உனக்கு அவங்கள பத்தி தெரியாதுடா." "ஏன், உங்களுக்கு தெரியுமா?" "இந்த சென்னைக்கே தெரியும். போன மாசம் தான் அந்த பொண்ணோட ஆர்டிக்கல் ஒண்ணு வந்துச்சு. அத படிச்சா நீ இப்படி பேச மாட்டடா." "அவ்ளோ பெரிய ஆளா?" "நீ இத்தன நாள் இங்க இல்ல. அதனால அந்த பொண்ண பத்தி உனக்கு தெரியல." "டேய் தருண், அந்த ஆர்டிக்கல் எங்கடா?" "இதோ எடுத்துட்டு வரேன்." அவன் அறைக்கு சென்றவன் கையில் ஒரு ஆர்டிக்கலோடு வந்தான். "சிவி, இத படிச்சு பாரு. அப்புறம் அவள நீ பழி வாங்க நினைச்சா கண்டிப்பா உனக்கு உதவி பண்றோம். இப்ப சாப்பிட வாடா." "எனக்கு வேண்டாம்." "டேய் வருண், இவனுக்கு இப்படி சொன்னா புரியாது. சோ அந்த பார்சல எடுத்துட்டு வா, ஊட்டி விடுவோம்." "தருண், நான் ஒண்ணும் சின்ன குழந்தை இல்ல. போடா." "நீ சின்ன குழந்தை இல்ல. நீ என்னோட ஃப்ரெண்டு. உனக்கு தேவையானதெல்லாம் நாங்க தானே செய்யணும்." வருண் கையில் தட்டோடு வந்தான். "டேய், ஏன்டா இப்படி பண்றீங்க?" "அமைதியா இருடா. வாய மட்டும் திற. அது போதும்." தருண் தன் நண்பனுக்கு ஊட்டி விட்டான். வருண், தருண் இருவரும் விபீஷணனுக்கு சின்ன வயதிலிருந்து நண்பர்கள். ஒருவருக்கு அடித்தாலும் மற்ற இருவருக்கும் வலிக்கும். அப்படி இருக்க அவனை மட்டும் தனியே விட்டு சாப்பிட முடியுமா என்ன? "டேய் சிவி." "என்ன விஷயம் சொல்லு." "நீ வந்ததிலிருந்து அம்மாவ பார்க்கவே இல்ல. ஒரு முறை அவங்கள பார்த்துட்டு வாடா." தருண் கூற, "டேய், நீங்க சொன்னீங்கன்னு தான் இங்க வந்தேன். இப்ப போயிட்டு அவங்கள பாருன்னு சொல்லாதீங்க. எனக்கு இஷ்டம் இல்ல." "சிவி, நீ பண்றது ரொம்ப ஓவர். அப்பா பண்ண தப்புக்கு அம்மா ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? அவங்க நீ எப்ப வீட்டுக்கு வருவன்னு காத்துட்டு இருக்காங்கடா." "அதான் நீங்க 2 பேரும் தினமும் போய் பார்த்துட்டு வரீங்களே. அப்புறம் என்ன வேண்டியிருக்கு?" "என்னதான் நாங்க போய் பார்த்தாலும் உன்ன பார்க்கணும்ன்ற எண்ணம் இருக்கும் தானடா. எங்களுக்காக இங்க வந்த. அதே மாரி எங்களுக்காக அம்மாவ பார்த்துட்டு வாடா." "இதுக்கான பதில நாளைக்கு சொல்றேன். ஆமா, ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க ஆர்டர் பண்ணீங்க?" "வேறெங்க, சித்ரா ஃபுட்ஸ்டா." "உனக்கு புரியும்படி சொல்லணும்னா உன்னை அடிச்ச பொண்ணோட ஹோட்டல்டா." வருண் சிரிக்க அவன் முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டு சிவி அவன் அறைக்கு சென்றான். "ஐயோ வலிக்குது." "நான் அப்பவே சொன்னேன். நீ எங்க கேட்ட?" தருண் கூற, "ஏன்டா வாங்குன பாதி சாப்பாட்ட சாப்பிட்டுட்டு இப்படி அடிச்சுட்டான்." "இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். இந்தா அடிக்கு மருந்தா ஒரு குலோப் ஜாமுன்." அவன் வாயில் வைத்தான். "இந்த அடிக்கு இது நல்லா இருக்குதான்." "நல்லா இருக்கும் தான். வாடா, தூக்கம் வருது. நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் வேற இருக்கு. வாடா எரும போலாம்." "வா." இருவரும் கையை கழுவிவிட்டு சிவி அறைக்கு சென்றனர். என்னதான் பணக்கார பிள்ளைகளாக இருந்தாலும் நண்பர்கள் என்று வரும்போது ஒரே குட்டையில் விழுந்தவர்கள்தானே. சிவி ஷோஃபாவில் அமர்ந்திருக்க, கட்டிலில் வருண், தருண் இருவரும் தூங்கிவிட்டனர். நடுராத்திரி 12 மணி இருக்கும். மலர் இன்னும் தூக்கம் வராமல் அவளுடைய அலுவலக அறையில் இருந்தாள். பாதி தூக்கத்தில் எழுந்த மித்ரா அந்த அறைக்குள் வந்தாள். "மலர், நீ இன்னும் தூங்கலையா?" "இல்லடி, ஏன்?" "ஏய், மணி என்ன ஆகுது? ஏன் இன்னும் தூங்காம இருக்க?" "மித்ரா, நாம புது ஹோட்டல் ஆரம்பிக்க போறோம்ல, இதுக்கான பிளான் பாத்துட்டு இருக்கேன்டி." "என்ன, புது ஹோட்டலா?" "ஆமா, அம்மாவோட நினைவு நாள் வரப்போகுது. அன்னைக்கு ஒரு புது ஹோட்டல் ஆரம்பிக்க தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்." "இத பத்தி முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நானும் உனக்கு உதவி பண்ணிருப்பேன்." "அதெல்லாம் எதுவும் வேணாம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இது முடிஞ்சுட்டா அப்புறம் நாம கட்ட ஆரம்பிச்சிடலாம்." "மலர், எந்த இடத்துல கட்டப் போற?"
எங்க இருந்து இந்த வாழ்க்கை ஆரம்பிச்சதோ, அங்க இருந்து தான் ஆரம்பிக்க போறேன். என்னடி சொல்ற? மித்ரா, நம்ம ஊர்ல தான். நான் எங்க அவமானப்பட்டேனோ, அங்கேயே என் வெற்றிய பதிக்கணும்டி. ஓகே, உன் முடிவு. நான் பேசுறதுனால மாறிடுமா என்ன? ஆல் த பெஸ்ட். பட் இப்போ வந்து தூங்குடி. சரி நீ போ, நான் வரேன். மித்ரா அங்கிருந்து சென்று விட்டாள். அத்தியாயம் 7. காலையிலேயே பூஜை அறையில் துர்க்கை அம்மன் பாட்டு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த வீடெங்கும் ஒரே சாம்பிராணி வாசம். கடவுளிடம் கண்ணீர் விட்டபடி அமர்ந்திருந்தாள் வள்ளி. விஜயேந்திர சக்கரவர்த்தியின் மனைவி. விபீஷ்ணனை பெற்ற தாய். கல்யாணமான பெண்ணிற்கு கண்ணீர் வருகிறது என்றால் ஒன்று கணவனை நினைத்து வரும். ஆனால் வள்ளியின் கணவர் நல்லவர், உடலிலும் எந்த பாதிப்பும் இல்லை. கணவனை பற்றி இல்லை என்றால் பெற்ற பிள்ளை செல்வத்தை நினைத்துதான் இருக்கும். விபீஷ்ணனை பற்றிய கவலை, அவனை பார்க்க வேண்டும் என்கிற ஏக்கம். ஒரு பிரச்சனையில் வீட்டை விட்டு போனவன் இன்னும் திரும்பி வரவில்லை. வள்ளி சென்று பார்க்கலாம் என்றால் ஒரே கம்பெனியில் இருக்கும் தந்தையையே பார்க்கவில்லை அவன். எங்கே தன்னை பார்ப்பான் என்று தனக்குத்தானே கேள்வி கேட்டு வீட்டிலேயே இருக்கிறாள். வள்ளி, வள்ளி! விஜயேந்திரன் தான் அழைத்தார். இதோ வந்துட்டேன் என்று பூஜை அறையிலிருந்து வந்தாள். என்னங்க? என்னடி காலையிலே கடவுள்கிட்ட மனு போட்டுட்டியா உன் பையனை பார்க்கணும்னு? ஆமா, எனக்கு வேற என்ன வேண்டுதல் இருக்க போது? அன்பான கணவர் கிடைச்சும் என் பையன் என்கிட்ட வரவே இல்லையே. அவள் கண்ணில் நீர் கோர்க்க. வள்ளி, உன் பையன் வரலன்னு யார் சொன்னா? நீங்க வேற, அவன் எங்க வந்தான்? வள்ளி, போயிட்டு நம்ம வீட்டு வாசல பாரு, அப்பதான் தெரியும். என்னங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. வள்ளி, நீ காலையிலேயே போட்ட மனுக்கு கடவுள் பதில் கொடுத்துட்டாரு. போ, உன் பையன் காரை வச்சுட்டு வீட்டு வாசல்ல தான் நிக்கறான். நிஜமாவா? ஆமாண்டி. இப்பவே போறேன். வள்ளி அவசரமாக சென்றாள். இந்த பிள்ளை பாசம் வந்தா கட்டின புருஷனை கூட மறந்துடுறாங்க. அப்படி என்ன ஒரு பிணைப்போ? அவர் சொல்ல வள்ளி வெளியே வந்தவள் தன் வீட்டின் கேட் முன் நிற்கும் மகனை பார்த்தாள். அவனை கண்டதும் விழியில் கண்ணீர் வழிந்தது. அவனை ஓடி சென்று அணைத்துக் கொண்டாள். தன் மகன் கன்னத்தில் முத்தம் வைத்தார். அம்மா, ஏன் ஓவர் எமோஷன் ஆகுறீங்க? உனக்கு என்னடா தெரியும்? இத்தன நாள் உன்னை பார்க்காம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ நேரத்துக்கு சாப்பிட்டியா, தூங்குனியான்னு உன்னை பத்தின யோசனை மட்டும்தான் என் மனசுல ஓடிட்டே இருக்கும். ஏதோ இவனுங்க 2 பேரும் என் பின்னாடியே அம்மா அம்மான்னு சுத்தி வந்ததால எதுவும் தெரியல. இவனுங்களும் இல்லன்னா நான் உயிர் இருந்தும் பிணமா தான் இருந்திருப்பேன். உன் அப்பாவுக்கும் உனக்கும் சண்டை. இதுல நான் என்ன பண்ணேன்? என்கிட்ட பேசினா என்ன? அம்மா, அதான் வந்துட்டேனே, அப்புறம் என்ன? ஆமாம்மா, அதான் சிவி வந்துட்டானே. அடுத்து ஆக வேண்டிய காரியத்த பார்க்க வேண்டியதுதானே? வருண் கூற, ஆமா, என் பையன் வந்துட்டான். அடுத்தது அவனோட கல்யாணம் தான். என்ன கல்யாணமா? ஆமாண்டா மச்சான். உனக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தா தானே எங்களுக்கும் நடக்கும் என்று தருண் கூற, இப்ப முதல்ல இவனுங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்கம்மா. நான் கடைசியா பண்ணிக்கிறேன். சிவி, ஏன்டா இப்படி பேசுற? உனக்கு இப்ப கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லையா என்ன? எஸ்மா, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். சரி, ஆனா உனக்கு ஏத்த மாரி பொண்ணு பாக்குறேன். அம்மா, நீங்க எந்த பொண்ணையும் பார்க்க வேணாம். என்ன நிம்மதியா விடுங்க போதும். சரிடா, நான் எதுவும் சொல்லல. வா, வீட்டுக்கு போகலாம். அம்மா, நான் உங்கள பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன். இப்ப போறேன். என்னால நடந்த எதையும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. சிவி, எனக்காக வாடா. உங்களுக்காக தான் இவ்ளோ தூரம் வந்தேன். நீங்க என்ன எப்ப பார்க்க நினைச்சாலும் வீட்டுக்கு வாங்க. இல்லையா ஆபீஸ் வாங்க. ஆனா என்ன இங்க வர சொல்லாதீங்க. சிவி, இப்படியே எத்தன நாள் இருப்ப? அப்பா பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிற வர அவர் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்டா 2 பேரும் ஒரே பிடிவாதமா இருந்து நடுவுல என்னதான் தவிக்க விடுறீங்க? அம்மா, நீ உன் புருஷனை விட்டு தரமாட்ட. ஆனா நான் அப்படி இல்ல. எனக்கு உண்மை ரொம்ப முக்கியம். அது அப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அவங்க கிட்ட அதை எதிர்பார்ப்பேன். என்ன பத்தி தெரியுமில்ல? சிவி, நீ உண்மைய சொல்ற. இந்த வாழ்க்கையில எல்லா இடத்துலயும், எல்லா நேரத்திலயும் உண்மைய சொல்ல முடியாதுடா. அந்த உண்மை ஒரு சில நேரத்துல நல்லவங்கள கூட கெட்ட முகமூடி போட்டு உட்கார வச்சிடும். இது உனக்கு இப்ப புரியாது. அத நீ அனுபவிக்கும் போது தான் தெரியும். அம்மா, நீங்க நார்மலா எல்லார பத்தியும் சொல்றீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உண்மைதான் ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றது போல அதுபடி நடந்து கஷ்டம் வந்தாலும் பரவால்ல. சரி, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரிடா சிவி, பாத்து போ. அப்புறம் ஒழுங்கா சாப்பிடு. நல்லா தூங்குடா. சரிம்மா. தன் தாயை அனுப்பி வைத்துவிட்டு காரில் அமர்ந்தான். தருண் தான் கார் ஓட்டினான். வருண் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தான். சிவி யோசனையோடு தருண் அருகே அமர்ந்திருந்தான். சிவி, என்ன யோசனை செய்யற? ஒண்ணுமில்ல. பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. சிவி, இனி அத பத்தி நினைக்காதடா. வருண் கொஞ்சம் பதட்டத்தோடு அவசரமாக அவன் தோளில் கை வைத்தான். நீ பயப்படாதடா, எனக்கு எதுவும் இல்ல. தருண், கார பார்க்குக்கு விடு. சரிடா. தருண் ரோட்டில் கவனத்தை வைத்தாலும் அவன் ஓரக்கண் சிவியை தழுவிதான் சென்றது.
வருண் கூட அவனையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான். அத்தியாயம் 8. சின்ன குருவிகளின் ஓசையும், மழலைகளின் விளையாட்டு சத்தமும், அதன் காலில் அணிந்திருக்கும் முத்துப் பற்கள் நிறைந்த கொலுசோசைகள் அந்த பார்க்கை இன்னும் ஆக்கி இருந்தனர். மித்ரா தன் கன்னத்தில் கை வைத்தபடி அந்த கல் திடலில் அமர்ந்திருந்தாள். மலர் அவள் எதிரே அந்த பச்சை புல்தரையில் விளையாடிக் கொண்டிருக்கும் குழந்தையை படமாக வரைந்து கொண்டிருந்தாள் தன் நோட்டில். இருவரும் எப்பொழுதும் அங்கே வருவார்கள். கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்தவர்கள் இப்பொழுது ஓய்வாக அமர்ந்தனர். மலர் அந்த மழலைகளை வரைய வேண்டும் என்று நினைத்தாள். அதனால் வரைந்தாள். அவளோடு சேர்ந்து மித்ரா அவள் அருகே அமர்ந்து கொண்டாள். மித்ரா, நாம எல்லாம் குழந்தையாவே இருந்திருக்கலாம்ல. இருந்திருக்கலாம். பட் அது சுயநலமா இருந்திருக்கும்டி. ஏன் அப்படி சொல்ற? நாம குழந்தையாவே இருந்துட்டா நம்ம அப்பா அம்மா பாவம் இல்ல. எத்தனை நாள் நம்ம பின்னாடியே சாப்பிடு கண்ணான்னு ஓடி வருவாங்க. அதோ பாரு அந்த அப்பா தன்னோட மகள் பின்னாடி எப்படி ஓடுறாருன்னு. அந்த வாழ்க்கையெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டி. சாரிடி மலர். பரவால்ல விடு. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. அடியே, இவ்ளோ காலையிலேவா? ஆசைக்கு நேரங்காலம் எல்லாம் தெரியாது. வாங்கிட்டு வாடி. இவ்ளோ காலையில ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகும்? மித்ரா, நீ என் ஃப்ரெண்டு. பர்சனல் அட்வைசர் இல்ல. எப்ப பாரு இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. சரி வாங்கிட்டு வரேன். நீ வேலைய பாருடி. மித்ரா அங்கிருந்து சென்றாள். மலர் அந்த நோட்டில் இரு குழந்தையின் செயலை வரைந்து முடித்தாள். அவள் முன் நிழலாடுவதை பார்த்தவள், ஏய் ஏண்டி நிக்கிற, உட்காரு. உட்கார சொன்னதுக்கு நன்றி. ஆடவன் குரல் கேட்க மலர் ஏறிட்டு பார்த்தாள். அவள் அருகே சிவிதான் அமர்ந்தான். முன்னே வருண், தருண் நின்றிருந்தனர். நீங்களா? ஆமா. ஏன் எங்களை எதிர்பார்க்கலையா? இங்க எதிர்பார்க்கல. சூப்பரா வரையறீங்க. ரொம்ப நன்றி. மலர் பாப்பா, நீ கொடுத்த சாப்பாடு சூப்பர் என்று வருண் கூற, எங்க ஹோட்டல்ல எல்லா சாப்பாடும் நல்லாதான் இருக்கும். மித்ரா வந்தாள். அவள் கையில் ஐஸ்கிரீம் இருந்தது. அதை கேள்வியாக பார்த்தனர் மூவரும். என்ன பாக்குறீங்க என்று மித்ரா கேட்க, இல்ல என்ன காலையிலேயே ஐஸ்கிரீம் என்று வருண் கேட்க, காலையில ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க? அப்படி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்ல என்று தருண் சொல்ல, என் டாக்டர் நண்பனே சொல்லிட்டான் சாப்பிடாதீங்க. யாரு டாக்டர்? நான் தான். பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. ஏதோ சோப்பு டப்பா விக்கிற மாதிரி தான் இருக்காரு என்று மித்ரா கூறினாள். ஏய் மித்ரா, வாயை மூடிட்டு உட்காருடி. அவள் கையில் இருந்த ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டு அவளை உட்கார வைத்தாள். உங்களுக்கு வேணுமா? இல்ல வேண்டாம். பரவாயில்ல சாப்பிடுங்க. அப்பதானே என்ன பழி வாங்க புதுசா யோசனை எல்லாம் வரும். மலர் கூற சிவி முகம் சுருங்கி விட்டது. ஹலோ. என்ன ஹலோ? சார், நாம பிசினஸ் பண்ணும்போது எதிரி ஆகிடலாம். இப்போ பார்க்ல இருக்கோம். இங்க நாம ஒரு வழிபோக்கர் மாதிரி தான். வாங்கி சாப்பிடுங்க. இங்க ஐஸ்கிரீம் கூட நல்லா இருக்கும் என்று மித்ரா கூற, வாங்கிக்கோங்க. உங்கள காசு தர சொல்ல மாட்டோம். மலர் கூற அவளிடமிருந்து வாங்கி கொண்டான். உங்களுக்கு? ஏய் மலர், இவருக்கு குடு. ஆனா இந்த 5 ரூபாய் டாக்டருக்கு வேண்டாம். உடம்பு கெட்டு போயிடும். மித்ரா கூற வருண் சிரித்தான். தருண் முகத்தை சுருக்க, அச்சோ பாவம் டி. இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க. மலர் அவர்களுக்கும் கொடுத்தாள். ஐ எம் சோ சாரி மிஸ் மித்ரா. எதுக்கு சார்? உங்களை அடிச்சதுக்கு. நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். ஏதோ டென்ஷன்ல அடிச்சிட்டேன். இட்ஸ் ஓகே சார். அத நான் அப்பவே மறந்துட்டேன். சிவி இப்பொழுது அவள் அருகே இருந்த மலரை பார்த்தான். சாரி பாவை. அவன் அந்த வார்த்தையை கூறி முடிக்கவில்லை. பெண்ணவள் முகம் மாற்றம் கண்டது. அவள் கையில் வைத்திருந்த ஐஸ்கிரீமை போட்டுவிட்டு எழுந்து சென்று விட்டாள். மற்ற மூவருக்கும் அவள் நடவடிக்கை புரியவே இல்லை. மித்ரா விழித்தாள். மித்ரா, என்ன ஆச்சு? திடீர்னு ஏன் இவ்ளோ கோபமா பிஹேவ் பண்றாங்க என்று சிவி கேட்க, சார், அவளுக்கு பாவைன்னு கூப்பிட்டா பிடிக்காது. அந்த வார்த்தையை கேட்டாலே டென்ஷன் ஆகிடுவா. இப்ப அப்படிதான் ஆகிட்டா. ஏய் லூசு, இப்ப அவளோட போய் அவளை சமாதானம் செய்யாம அதை விட்டுட்டு என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க என்று வருண் கேட்க, அட நீங்க வேற. அவ இவ்ளோ நேரம் காரை எடுத்துட்டு பாதி தூரம் போயிருப்பா. நான் ஏதாவது ஆட்டோ பிடிச்சுதான் வீட்டுக்கு போகணும். அதுக்கு இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டே போகலாம். ஏன் இப்படி என்று சிவி கேட்க, அதெல்லாம் ஒரு பெரிய கதை சார். என்ன கதை? சார், உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? மலர் யார்கிட்டயும் பேச மாட்டா. அதுவும் ஆண்கள் கிட்ட பேசுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா உங்ககிட்ட பேசுறா. அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இதுல இந்த கதைய நான் உங்ககிட்ட சொன்னது அவளுக்கு தெரிஞ்சா என் ஓட்டல்ல என்னையே மாவரைக்க விட்டுடுவா. ஏன் அவளுக்கு ஆண்கள்னா பிடிக்காது என்று வருண் கேட்க, அட நீங்க வேற. முதல்ல அவளுக்கு இந்த பாவம் பாக்குறது பிடிக்காது. அவளோட கதை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சாலே இப்ப பேசுறது கூட நிறுத்திடுவா. அவளுக்கு இந்த அனுதாபத்தினால வர உறவோ நட்போ எதுவும் பிடிக்காது. என் ஐஸ்கிரீம் தீர்ந்துடுச்சு. நான் கிளம்புறேன். வாய்ப்பு இருந்தா அடுத்த முறை சந்திக்கலாம். அத்தியாயம் 9.
மித்ரா வீட்டுக்கு தானே போற. வா உன்ன நாங்க டிராப் பண்றோம். சாரி சார் நான் ஆட்டோவிலே போய்க்கிறேன். ஏன்? அவளுக்கு இதுவும் பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். கோச்சுக்காதீங்க சார். ஓகே. பாய் சார். பாய்டா. என்ன டாவா? உனக்கு சார் எங்களுக்கு டாவா? அதெல்லாம் முகத்த பார்த்து வரணும். இதுல இருந்து என்ன சொல்ற? நான் எதுவும் சொல்லல. எனக்கு அவள பத்தி தெரியணும். உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? வருண் கேட்க, தன் பேண்ட் பாக்கெட்டில் இரு கையை விட்டவன், அம்மா தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொன்னாங்களே. அதுக்கு பொண்ணு பாத்துட்டேன். சிவி நீ தெளிவா யோசிச்சு தான் சொல்றியா? மலர் உன்ன மாரி அதாவது பதிலுக்கு பதில் தருவா. அதெல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றேன். இந்த சிவி கடைசி வரைக்கும் பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கினவனா இருக்க விரும்புறேன். என்ன அடிக்கிற தைரியம் என் பொண்டாட்டிக்கு மட்டும் தான்டா இருக்கணும். முதல் சந்திப்பிலே அடி வாங்கிட்டேன். இனி வர சந்திப்புல வெறும் முத்த அடி மட்டும் தான் வாங்கணும். ரொம்ப கனவு காணாதடா தம்பி. டேய் வருண் இப்படியே பேசு. ஒரு நாள் 2 பேருக்கும் ஆபரேஷன் பண்ணி விடுறேன். என்ன ஆபரேஷன்டா? வேற என்ன குடும்ப கட்டுப்பாடு தான். டேய் என்ன டேய் உங்களுக்கு தங்கச்சி கிடைச்சிட்டா. எனக்கு ஏன் இதய ராணி கிடைச்சிட்டா. இனி எனக்கு அவள எப்படி செட் பண்றதுன்னு மட்டும் தான் யோசனை செய்யணும். புரியுதாடா? இதுக்கு பேர் வேறடா. நாங்க அந்த வேலைக்கு வரமாட்டோம். தருண் கூற, இப்போ உனக்கு தான் முதல் ஆபரேஷன். சரி வா வீட்டுக்கு போலாம். இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி? ஆமா இல்ல வாங்க போலாம். மூவரும் அங்கிருந்து சென்றனர். மித்ரா ஆட்டோவில் வந்து தன் வீட்டில் இறங்கினாள். வீட்டின் உள்ளே நுழைய மலர் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். மலர், என்னடி? இன்னும் ஹோட்டல் போகலையா? போகணும். ஆமா அவங்க எல்லாம் போயிட்டாங்களா? நான் வர வரைக்கும் போகல. நீ அப்படி எழுந்து வந்த உடனே கொஞ்சம் வருத்தமா ஃபீல் பண்ணாங்கடி. எத்தன நாள் இப்படி இருப்ப? பேசாம உன் பேர மாத்தி வச்சுக்கோயேன். பேர மாத்துனா நடந்ததெல்லாம் மறந்துடுமா என்ன? மறக்காது. ஆனா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. நீ எதுக்கு கோச்சுட்டு வரேன்னு தெரியாம அவங்க முகமே மாறிடுச்சுடி. நான் என்ன பண்றதுடி? என்னால எதையுமே மறக்கவே முடியலையே. மலர், நீ தான் அத மறக்க முடியாதுன்னு நினைக்கிற. சீக்கிரம் இதுல இருந்து வெளிய வா. சரிடி. நான் உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். நீ யார்கிட்டயும் பேச மாட்ட. அதுவும் ஆண்கள் பேசினா கூட பேச மாட்ட. ஆனா அது என்ன இவங்க கிட்ட மட்டும் பேசுறடி? என்ன விஷயம்? எந்த விஷயமும் இல்ல. உனக்கு சொன்னாலும் புரியாதுடி. அதெல்லாம் எனக்கு சொன்னா புரியும். சொல்லுடி. அவங்க யார் தெரியுமா? யாரு? மலர் அவளிடம் கூற, அதைக் கேட்ட அவளுக்கு அதிர்ச்சி, மகிழ்ச்சி இரண்டும் ஒன்றாக கலந்து வந்தது. நீ என்னடி சொல்ற? உண்மைதான் சொல்றேன். ஓ! அதனால தான் நீ சாப்பாடு எல்லாத்தையும் பேக் பண்ணி வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பி விட்டியா? ஆமாண்டி. இந்த அன்ப நீ நேரடியாவே காட்டலாம்ல. அதான் வேணாண்டி. நான் இப்படி தனியா இருக்கிறது தான் எனக்கு நல்லது. திரும்பவும் அவமானத்தையோ, சுடு சொற்களையோ தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லடி. நான் வாழ்வுல அன்புக்காக ஏங்கி ரொம்ப ஏமாந்துட்டேன். திரும்பவும் அதுல ஏமாற நான் நினைக்கல. இப்படியே வாழ்க்கை போறது தான் சரியா இருக்கும். மலர் இன்னும் எத்தன நாள் இப்படியே இருப்ப? என்ன நம்பி என்னோட ஒர்க்கர்ஸ் இருக்கிற வரைக்கும். மலர் உன்ன நினைச்சு வருத்தப்பட, உன்ன கவனிச்சுக்க, உன் மேல அன்பு வைக்க ஒருத்தர் வேணாமாடி? உன் மனசு அதுக்கு ஏங்கலையாடி? எல்லா ஏக்கமும் இருந்தது. ஆனா இப்ப மனசு முழுக்க வெறுப்பு, பயம் மட்டும் தான் நிரம்பி இருக்கு. இன்னொரு முறை நான் எதிர்பார்த்து ஏமாந்துட்டா, பாதி உயிரோட இருக்கிறேன்னா, முழுசா உடைஞ்சு சிதறிடுவேன்டி. ஏற்கனவே சிதறிய கண்ணாடில தான் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை. இன்னும் உடைஞ்சுட்டா, எடுத்து ஒட்ட வைக்க கூட முடியாது. மலர், அந்த ராஜேஷ் அப்படின்னா, இங்க காதலிக்கிற ஆண்கள் எல்லாம் அப்படியா இருப்பாங்க? ஒரு ஆண் உன்ன விட்டு போயிட்டான்றதுக்காக, உன் வாழ்க்கைய தனிமையா ஆக்கிட்ட. மித்ரா, ஒரு ஆணா முதல்ல என் அப்பா, 2வது ராஜேஷ். அவருக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? என் அப்பா பாதி கடல்ல விட்டு போயிட்டாரு. ராஜேஷ் என்ன காதல்ன்ற பேர்ல தொடக்கத்திலேயே விட்டுட்டு போயிட்டான். ஏண்டி, போன வாரம் அந்த வால்டர் பையன் வந்தான்ல? ஆமா. அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போட்ட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு ஞாபகம் இருக்காடி? இருக்கு. என்ன சொன்னான்? உன் எல்லா ஹோட்டலையும் அவன் பேருக்கு மாத்தி கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னான். இதுல இருந்து என்ன தெரியுது? என்கிட்ட இருக்கிற பணம் தான் முக்கியம். சோ இதுக்கு மேல இத பத்தி பேசாதடி சொல்லிட்டேன். சரி பேசல. மலர் மேலே செல்ல, சரியாக வீட்டு காலிங் பெல் அடித்தது. இருவரும் வாசலை பார்க்க, சிவி, வருண், தருண் மூவரும் நின்றிருந்தனர். மலருக்கு பயம் இவர்கள் பேசியதை கேட்டிருப்பார்களோ என்று. அத்தியாயம் 10. மலர் மேலே செல்ல, சரியாக வீட்டு காலிங் பெல் அடித்தது. இருவரும் வாசலை பார்க்க, சிவி, வருண், தருண் மூவரும் நின்றிருந்தனர். மலருக்கு பயம் இவர்கள் பேசியதை கேட்டிருப்பார்களோ என்று. மித்ரா அருகே வந்தாள். நாம பேசுனத கேட்டிருப்பாங்களாடி? கேட்டிருந்தா அங்க இருக்க 2ம் இந்நேரம் உன்னை கட்டி பிடிச்சு அப்படியே பாசத்தை கொட்டி இருப்பானுங்கடி. அதுக்கு வாய்ப்பில்லடி. இருவரும் பேசிக்கொள்ள, உள்ள வாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? வருண் கேட்க, உள்ள வாங்க என்று மித்ரா அழைத்தாள். மூவரும் உள்ளே வந்தனர். அவர்களை உட்காரும்படி கூறினர்.
என்ன வீட்ல விடுறதா சொன்னீங்க. ஆனா வீட்டுக்கே சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீங்க. என்று மித்ரா கேட்க, நீங்க விட்டுட்டு வந்தத கொடுத்துட்டு போகலாம்னு வந்தோம். அப்படி என்ன விட்டுட்டு வந்தோம்? என்று மித்ரா தன் மூளையை போட்டு கசக்கினாள். கத்திரிக்கா, ரொம்ப மூளைய போட்டு கசக்காத. அப்புறம் இருக்கிறதும் போயிடும். வருண் அவள் தலையில் அடித்து அந்த நோட்டை அவள் கையில் கொடுத்தான். ஓ, இதுக்காகவா இவ்ளோ தூரம் வந்தீங்க? என்று மலர் கேட்க, இதுக்காக எல்லாம் இல்ல. அப்புறம் வேற எதுக்காக வந்தீங்க? என்று மித்ரா கேட்டாள். விட்டத தேடி வந்தோம். இப்போ கிடைச்சிடுச்சு. அப்படி என்ன தேடி வந்தீங்க சார்? ஆ, என் நண்பனுக்கு பொண்ணு பார்க்க வந்தோம். இதோ இதே தெருவுல இருக்கு பொண்ணு. வருண் கூற, சிவி கண்ணிமைக்காமல் மலரை தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவளோ மித்ரா கையில் இருந்த நோட்டை வாங்கி கொண்டவள் அதில் உள்ள படத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அப்படி யாரு சார் அந்த பொண்ணு? வேற யாரு? உன் ஃப்ரெண்டு தான். ஏன் ஃப்ரெண்டா? மித்ரா யோசனை செய்தாள். சார், எனக்கே இருக்க ஒரே ஃப்ரெண்டு இவ மட்டும்தான். வேற யாரும் இல்லையே. உன் பக்கத்துல நிக்கிற பொண்ணு தான் என் நண்பனுக்கு பார்த்திருக்கோம். என்று தருண் கூற, அதுவரை அந்த நோட்டை பார்த்து கொண்டிருந்தவள் தன் குண்டு கண்களை விரித்து எதிரே நின்றிருந்த விபீஷ்ணனை பார்த்தாள். அவனும் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் முகத்தில் ஏகத்திற்கும் கோபம் வர, கையில் வைத்திருந்த நோட்டை கீழே போட்டுவிட்டு அவள் அறைக்கு சென்று விட்டாள். மித்ரா, ஐயோ என்று தலையில் அடித்துக் கொண்டாள். என் தங்கச்சி ரொம்ப கோவமா போறா. ஆ, லூசு மாரி பேசினா கோவப்படாம எப்படி இருப்பா? இப்பதானே பார்க்ல சொல்லிட்டு வந்தேன், அவளுக்கு ஆண்களே பிடிக்காதுன்னு. இதுல எப்படி கல்யாணம் பண்ணுவா? ஏன் இப்படி பண்றீங்க? நாங்க இப்ப என்ன பண்ணோம்? என்ன பண்ணல? உங்களுக்கு லவ் இருக்குன்னா அத எப்படி சொல்லணும்னு தெரியாதா? அத அன்பா, அழகா சர்ப்ரைஸ் பண்ணி சொல்லணும். அத விட்டு ஏதோ பிசினஸ் டீல் பேசுற மாரி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? பொறுமையா சொல்லு. நான் கத்துறேன். ஆள பாரு. அண்ணா, நீங்க இங்க வாங்களேன். மித்ரா அவனை அழைக்க, என்னம்மா சொல்லு. நான் ரொம்ப வருஷமா அவளுக்கு கல்யாணம் நடக்க ஏறாத கோவில் இல்ல. ஏதோ அந்த கடவுளா பார்த்து உங்கள அனுப்பியிருக்காரு. ஆனா நீங்க எக்ஸ்பிரஸ் வேகத்துல போனீங்கன்னா இவகிட்ட நெருங்கவே முடியாது. முதல்ல இவள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்று மித்ரா ஆரம்பிக்க, மேலே இருந்து மலர் குரல் கேட்டது. இதோ வந்துட்டேன்டி. ஆனா சரியா ஈவினிங் 6 மணிக்கு நம்ம சென்னை பிரான்ச் ஹோட்டல்ல மீட் பண்ணலாம். பாய். மச்சான் வா போகலாம். உன் காதல சொல்லியாச்சு. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. என்று வருண் கூற, அப்ப அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான் இத பத்தி. என்றான் தருண். டேய், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்க உங்களுக்கு அவ்ளோ ஆர்வமா? ஆமா, உனக்கு கல்யாணம் நடந்தாதான் வருண். அவனுக்கு அப்புறம் தான் நான். அதான் சீக்கிரம் சொல்லிட்டேன். என்று தருண் கூற, நான் உனக்கு சாபம் கொடுக்கறேன். எனக்கு 2 குழந்தை பிறந்த பிறகுதான் உனக்கு கல்யாணம். என்றான் சிவி. அப்ப அது கொஞ்சம் கஷ்டம்தான். என்றான் வருண். ஏன்டா அப்படி? அப்புறம் என் தங்கச்சிய கல்யாணம் பண்றதே போராட்டம் தான். இதுல குழந்தை வேற விடிஞ்சிடும். என்றான் வருண். டேய், 2 பேரும் வாய மூடல, அப்புறம் கார எடுத்துட்டு போயிடுவேன். அப்புறம் நடந்துதான் வீட்டுக்கு வந்து சேரணும். சரிடா, இனி எதுவுமே பேச மாட்டோம். என்று இருவரும் வாயை மூடிக்கொண்டனர். வழக்கறிஞர் குணாளன் என்று பெயர் பொறிக்கப்பட்ட வீட்டின் முன் விஜயேந்திரன் கார் நின்றிருந்தது. குணாளன் அவருடைய கம்பெனி வக்கீல். ஒரு சில பேப்பர்ஸ் மாற்றி முழு சொத்தை தன் மகனுக்கு மாற்றுவது பற்றி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. குணாளன் ஒரு சிறந்த வழக்கறிஞர். அவர் பெயர் புகழுக்கு ஏற்றபடி அந்த வீடும் மிக பிரம்மாண்டமாகவே இருந்தது. நடுக்கூடத்தில் அமர்ந்திருந்த அவருக்கு ஒரு பெண் வந்து காஃபி கொடுத்தாள். அதை சின்ன சிரிப்போடு ஏற்றுக்கொண்டார். குணா, எல்லா வேலையும் எப்போ முடியும்? முடிஞ்சிடும். ஏன் இவ்ளோ அவசரம் விஜி? அவசரம் இல்ல. என் மகனோட பிறந்த நாள் அன்னைக்கு அவனுக்கு கொடுக்கணும். அதான். அதெல்லாம் கொடுக்கலாம். உன் பையனுக்கு எப்ப கல்யாணம்? அத பத்தி சொல்லவே மாட்டேங்கிற? டேய், அவன பத்தி உனக்கே தெரியும். நாம சொன்னா கேட்க போறானா என்ன? அதுக்காக கல்யாணம் பண்ணாம அப்படியே விட போறியா என்ன? பண்ணதான் போறேன். கொஞ்ச நாள் ஆகட்டும்டா. இப்பதானே சென்னை வந்திருக்கான். அதுவும் சரிதான். இருவரும் அடுத்த கட்ட வேலையை பார்க்க ஆரம்பித்தனர்.